தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேலையை காட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வேலையை காட்டிய விடுதலை சிறுத்தை கட்சி ஜோசப் விஜய் அதிர்ச்சி. திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலுக்கு பிறகு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை நிறைவேற்றும் வண்ணம் தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இணைந்து அமைச்சரவையில் பங்கு பெற்று வன்னியரசு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். வன்னியரசு நன்றி தெரிவிக்கும் போது தான் திமுக கட்சிக்கும் திமுக தொண்டர்களுக்கும் விசுவாசமாக இருப்பேன் என்று தெரிவித்தார். திமுகவினர் ஓட்டு போட்டுதான் தான் வெற்றி பெற்றதாக தெரிவித்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவு தெரிவித்த போது அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டாம் என முடிவு செய்திருந்தார். ஆனால் ஜோசப் விஜய் அறிவுறுத்தலின்படி பங்கு பெற்றார். விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் யார் அமைச்சராவது என்ற கேள்வி கட்சிக்குள் எழுந்தது. பெரும்பாலானோர் வன்னியரசு அமைச்சராக கூடாது என விரும்பினர். ஆனால் திருமாவளவன் விருப்பப்படி வன்னியரசு அமைச்சராக உள்ளார். அவருக்கு சமூக நலத்துறை அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ அமைச்சராக பதவியேற்று 1 மாத காலம் ஆகியுள்ளது. தற்பொழுது வேலையை காட்டியுள்ளது விடுதலை சிறுத்தை கட்சி. அதாவது ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக உள்ள வன்னியரசு அந்த துறையில் போதுமானதாக வருமானம் கிடையாது. ஆதிதிராவிட நலத்துறையில் கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. கோடி கோடியாக கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. வருமானம் கிடையாது. ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சியானது தங்களுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டுள்ளது. இது ஜோசப் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கேட்டுள்ள அந்த போக்குவரத்து துறை ஒதுக்கப்படாவிட்டால் தமிழக வெற்றிக்கழக கூட்டணி அமைச்சரவையிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி தனது அமைச்சரை வாபஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அல்லது திமுக கூட்டணிக்கு மீண்டும் கூட செல்லலாம். பூச்சாண்டி காட்டுவார் திருமாவளவன். ஆக விடுதலை சிறுத்தை கட்சி கேட்ட போக்குவரத்து துறையை ஜோசப் விஜய் ஒதுக்குவாரா என்பது தெரியவில்லை. சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் இருக்கும். அப்பொழுது வன்னியரசுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்பது தெரியவில்லை. தற்பொழுது ஆதிதிராவிட நலத்துறை வேண்டாம், போக்குவரத்து துறை மந்திரி பதவிதான் வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கோரிக்கை வைத்துள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி கோரிக்கையை ஜோசப் விஜய் ஏற்றுக்கொள்வாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.